பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل من الصالحات وهو مؤمن فلا كفران لسعيه وإنا له كاتبون صدق الله العلي العظيم. யார் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்து கொண்டு நல்லறங்கள் புரிகிறாரோ அவரது முயற்சி மறுக்கப்படாது, நிச்சயமாக நாம் அதை பதிவு செய்து வருகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கு முந்தைய ஆயத் அல்லாஹ் பேசினான், மக்கள் தமது மார்க்க விஷயத்தில் தமக்கிடையே பிளவுபட்டனர். அப்போ ஒவ்வொருவரும் என் பக்கம் வரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் முந்தைய வசனத்தில் சொன்னான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்து கொண்டு நல்லறங்கள் புரிகிறார்களோ அவரது முயற்சி மறுக்கப்படாது, நிச்சயமாக நாம் அதை பதிவு செய்கிறோம் என்று சொல்கிறார். இறை நம்பிக்கையாளர் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு நல்லறங்களையும் அல்லாஹ் தஆலா பதிவு செய்து மாத்திரமல்லாம அதை மறுமை நாள் அவனுக்கு அதனுடைய கூலியை கொடுக்கும் பொழுது பல மடங்கு கூலியை கொடுக்கின்றான். அதாவது எந்த ஒரு செயலும் அதை அவனை விட்டு அவன் விட்டு விட மாட்டான். ஒரு கடுகள உள்ள செயலாளன் கூட அல்லாஹ் மறுமையில் அவன் கொண்டு வந்து சேர்த்து விடுவான். எந்த அளவுக்கு அல்லாஹ் செய்கிறான் தெரியுமா? ஒரு மனிதன் சுபஹானல்லாஹ்னு சொல்லி இந்த துன்யாவில் இருக்கும்போது ஒரு தடவை சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், மறுமை சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டுகின்றான். அவன் சொல்வது சுபஹானல்லாஹ் ஒண்ணுதான். சுபஹானல்லாஹ் என்ற ஒரு சின்ன ஒரு தஸ்பீஹ் தான், நாவுக்கு சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப லேசானது. இந்த சுபஹானல்லாஹ் சொல்றதுக்கு அல்லாஹ் தஆலா பிரதிபலனா கொடுக்கிறது, சொர்க்கத்தில் ஒரு மரத்தை கொடுக்கின்றான். கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லைங்களா? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இந்த ஒரு தஸ்பீஹ் ஓதுனா மறுமையினால் சொர்க்கத்தில் ஒரு மரத்தை நட்டுகிறான், சொர்க்கத்தில் ஒரு செடியை நட்டுகிறான். அப்ப நாம சொல்றது ஒரு சின்ன ஒரு தஸ்பீஹ் தான். அப்ப இந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா மறுமையில தருகின்ற பொழுது உலகத்தில் நாம எத்தனை சொன்ன நமக்கு தெரியாது, நமக்கு கணக்கு கிடையாது. எத்தனை சுப்ஹானல்லாஹ் சொன்னது தெரியாது, எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னது கிடையாது, எத்தனை அல்லாஹ் அக்பர் சொன்னது கிடையாது, லா இலாஹ இல்லல்லாஹ் எத்தனை சொன்னது தெரியாது, கணக்கு இல்லாம சொல்லி இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் தஆலா மறுமை நாள்ல தருகிற பொழுது அதுக்கு கணக்கிட்டு தருவான். அவனை கொடுக்கின்ற கூலிய பல மடங்கு கூலி நம்ம எதிர்பார்த்திருக்கே மாட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துன்னு நம்ம குர்ஆன் எடுத்து ஓதுறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எடுத்து ஓதுறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லும்போது 19 எழுத்து இருக்குது, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லும்போது 19 எழுத்து 190 நன்மை. நாம ஓதுனது ஒரு 19 எழுத்து உள்ள ஒரு சின்ன ஒரு ஆயத்து கூட இல்லை, ஆயத்தின் ஒரு துண்டு தான் ஓதி இருக்கிறோம். அல்ஹம்துன்னு சொல்கின்ற போது 5 எழுத்து, அல்ஹம்து சொல்கிறோம் 5 எழுத்து. 5 எழுத்து அல்லாஹ் மறுமை நாள்ல நமக்கு சவாபு தருகின்ற பொழுது, கூலியை தருகின்ற பொழுது 50 நன்மை என்ன, 50க்கு பல மடங்கு நன்மையை தருகிறான். வல்லாஹு யுலாயிபு லிமன் யஷா. அல்லாஹ் தன் நாடியவருக்கு பல மடங்கு ஆக்கி கொடுக்கிறான் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி தருகின்றான். இதுவெல்லாம் யாருக்கு தெரியுமா? இந்த காரியம் செய்யற யாருக்கு தெரியுமா? ஒரு மூமினுக்கு. ஒரு மூமின் இந்த உலகத்தில் ஓதுகிற பொழுது அவனுக்கு நன்மை பல மடங்கு ஆக்கி தரான். ஒரு மூமின் இந்த உலகத்தில் திக்ர் செய்கிற பொழுது மறுமை நாள்ல கூலியை தருகின்ற போது பல மடங்கு கூலியை தருகிறான். ஒரு மூமின் இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு தர்மத்தை செய்கின்ற பொழுது மறுமை நாள் அதுக்கு 1க்கு 10, 10க்கு 100 என்று கணக்கிட்டு அல்லாஹ் தஆலா தருகின்றான். இதெல்லாம் ஒரு இறை நம்பிக்கையாளர் செய்கின்றது. அல்லாஹ் பதிவு செய்கிறோம் என்று சொல்கிறான். ஏன், எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு அடியான் மறுமை நாள்ல அல்லாஹ்க்கு முன்னால் வந்து நிற்பான், எந்த அமலுமே செஞ்சிருக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா அந்த அடியானை நிறுத்தி கேள்வி கேட்பான், உன்னுடைய பட்டோரை படிச்சு பாத்தியா, உன்னுடைய ஆமால் நாம படிச்சு பாத்தியா, ஏதாவது நற்காரியங்கள் இருந்ததா, ஏதாவது நல்லவைகள் இருந்ததா என்று பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அவன் செஞ்சதுல எந்த ஒரு நன்மையும் இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லுவான்,
ஒரு சின்ன ஒரு பேப்பர் எடுத்துட்டு வருவான். அந்த பேப்பர் பார்க்கும்போது அதுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமா எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா அவன் கலிமா அந்த உலகத்துல கலிமா சொல்லி இருக்கிறான். அந்த கலிமாவு எழுதப்பட்ட அந்த பேப்பரை ஒரு தட்டுலையும் அவனுடைய மற்ற வளத்துல ஒரு தட்டுல வைக்கிற பொழுது இந்த கலிமாவுடைய தட்டு கணத்தால் தாழ்ந்து போகும், நீ சொர்க்கம் போ என்று சொல்லுவான். அப்போ ஒரு அடியான ஒரு நம்பிக்கை, இறை நம்பிக்கையான அவன் உறுதியான முறையிலே கலிமா சொல்லுகின்ற பொழுது அந்த கலிமா மூலமா சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தருகிறான் என்று சொன்னால் இதெல்லாம் யாருக்கு? ஒரு மூமின் இந்த உலகத்தில் செய்கிற அந்த நற்காரியங்கள், என்னென்ன நற்காரியங்கள் இருக்கிறோ அத்தனை நற்காரியங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற வெகுமதி இது. இதே மாதிரி இறை மறுப்பாளன், இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்ளாதவன், அவன் செய்கிற காரியங்களுக்கு ஏதாவது பிரதிபலன் இருக்குமான்னு சொல்லி எதுவும் பிரதிபலன் இல்லை. இந்த உலகத்தில் அவன் கொட்டி கொடுக்கட்டுமே, கோடான கோடி செல்வத்தை அவன் கொட்டி ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கட்டுமே, அதனால என்ன மரியாதை இருக்கிறது? எந்த மரியாதையும் இல்லை மறுமை நாள்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே இல்லையா, இன்னல்லதீன கஃபரூ லன் துக்னி அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷையா உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபியா காலிதூன். இறை மறுப்பாளர்கள், அவர்களுக்கு எந்த ஒரு ஈடேற்றம் கிடையாது. அவருடைய பிள்ளைகளும் அவருடைய செல்வங்களும் அல்லாஹ்விடமிருந்து எதை காப்பாற்றிவிட முடியாது. உலாயிக அஸ்ஹாபுன் நாரி ஹும் ஃபியா காலிதூன், அவர்கள் நரகவாதிகள், நிரந்தரமா நரகத்தில் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்வான், மஸலுமா யுன்ஃபிகூன ஃபீ ஹாதிஹில் ஹயாத்தித் துன்யா கமஸல் ரீஹின் ஃபியா சிறுன் அஸாபத் ஹர்ஸ கௌமி ஸலமு அன்ஃபுஸஹும் ஃபஹலகத் வமா ஸலமஹுமுல்லாஹ் வலாகின் அன்ஃபுஸஹும் யத்லிமூன். உலகத்தில் அவர் செஞ்ச தான தர்மம், யார் செஞ்ச தான தர்மம்? இறை மறுப்பாளர் செஞ்ச தான தர்மம் எப்படிப்பட்டது தெரியுமா? மஸலுமா யுன்ஃபிகூன ஃபீ ஹாதிஹில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்தில் அவர் செய்த தான தர்மம் அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அது ஒரு காத்துக்கு ஒப்பானது, அது ஒரு காத்துக்கு ஒப்பானது. அந்த காத்து எப்படிப்பட்டதுமா? அதாவது குளிர்ச்சியான பனிக்காற்று உடையது. அந்த பனிக்காற்று அவர்களுடைய விளைச்சல் நிலங்களில் பட்டு எல்லாத்தையும் கருக்கி விட்டது. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன செய்யல? தீங்கிழைக்கவில்லை. அவர்கள் தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான். அப்போ அந்த உலகத்தில் தானம் தர்மம் செய்கின்ற இறை மறுப்பாளர்கள் அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா மறுமை நாள்ல, அந்த மறுமை நாள்ல ஒரு இறை அடியான் அவன் உலகத்தில் செய்த அத்தனை காரியத்துக்கும் பிரதிபலன் அங்கே வாங்கி கொண்டிருப்பான். அவன் செஞ்ச ஒரு சின்ன ஒரு செயலா இருக்கட்டுமே, பாதையில கிடக்கிற ஒரு முள்ளு ஒரு மற்றவர்களை குத்தும் என்று சொல்வதற்காக வேண்டி அந்த முள்ளை தூக்கி அகற்றி போட்டிருந்தாலும் கூட அதுக்கும் மறுமை நாள் அல்லாஹ் தஆலா பிரதிபலனை கொடுக்கிறான். அப்போ ஒரு இறை அடியான் செய்கின்ற எல்லா காரியத்துக்கும் மறுமை நாள் அல்லாஹ் தஆலா அவன் மதிப்பு கொடுத்து கண்ணியத்தை கொடுக்கிறான். அதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். யார் இறை நம்பிக்கையாளராக இருந்து கொண்டு நல்லறங்கள் புரிகிறாரோ அவரது முயற்சி மறுக்கப்படாது. அவருக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாள் அவர் செஞ்ச முயற்சிக்கு கூலியை வழங்கி கொண்டே இருப்பான். நிச்சயமாக நாம் அதை பதிவு செய்து வருகிறோம் என்றும் செய்தியை அல்லாஹ் ரப்புல் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். ஆக அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? நாம் நல்லறங்களை அதிகம் செய்ய வேண்டும். மறுமை நாள்ல நம்முடைய நன்மையான தட்டுக்கள் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால், நன்மையின் தட்டு கணத்தால் கீழே தாழ்ந்து போக வேண்டும் என்று இருந்தால், இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற வாய்ப்பு, வாழ்க்கை என்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிகம் நல்லறங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு மேலான பாடத்தை தான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ
ومداد كلماته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.